தயவு சுத்த சன்மார்க்கத்தின் மூலம் திருவடி உண்மையை திருக்குறளில் காண்போம். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார். மலர் என்பது ஆன்மா, அதாவது தாமரை ஆகிய மலர். மான் என்றால் அருள் மாட்சிமை. மலர் மிசை ஏகினான், மிசை ஏகினான் என்பது ஆன்மனுவில் அனாதிகாலமாகவே இயற்கையில் என்றும் அத்துவிதமாய் உள் பொருந்தி உள்ளவன். ஏகினான் என்ற சொல் இங்கு ஏன் வருகிறது? ஏகினான் என்றால் ஏகுதல், செல்லுதல், போகுதல், அதாவது எழுந்தருளல். எங்கிருந்து, எப்படி, ஏன் இங்கு வந்து எழுந்தருளி உள்ளார் என்பது கேள்வி. நாம் காணும் ஆகாச வான்பெருவெளி எல்லையற்றது. அந்த பெருவெளி என்பது அகண்ட அன்பு சத்துவமான இயற்கை உண்மை வெளி. அது என்றும் அருளியல் தன்மை கொண்ட, என்றும் நிலையாய் உள்ள ஒரு தனி சத்துப்பொருள். ஆனால் அந்த வெளியிடத்தில் அந்த இயற்கை சத்துணை கடவுளுக்கு தன் அருளியல் தன்மை விளக்கம் அனுபவப்படவில்லை. அதற்கான வழியும் அங்கில்லை. அதனால் உண்மையின் இருப்பும் பயனேதுமின்றி, அதாவது கடவுள் இருத்தலின் பயன் இல்லாமல், அதாவது இருந்தும் இல்லாதது போன்ற நிலை. எனவே கடவுள் தனது இருப்புண்மையை சிற்றிலக்கம் செய்து கொண்டு ஆனந்தானுபவத்தோடே என்றும் வாழ்வு நிலையில் திகழ்ந்து ஓங்கவே தன் அருட்சக்தி சித்தி வல்லபத்தால் அகண்ட இருப்புண்மையை அணுவில் வெளிப்படுத்துகின்றார் முழுமையாகவே. அதுதான் அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியாக எழுந்தருளுவது. இந்த சிறிய ஆன்ம அணு இடமே கடவுளுக்கு உண்மை விளக்க ஆனந்தானுபவ இடமாக உள்ளது. அகண்டாகாச இருப்புண்மை நிறைவிலே சிற்றணுவான ஆன்மாவே கடவுள் திருவடியாக உள்ளது. இதைத்தான் வள்ளல் பெருமான் பேருபதேசத்தில் இது முதல் சாலைக்கு ஆண்டவர் போகிற என்றார். ஆக இந்த கடவுளான்ம சொரூபம் ஆகிய திருவடி உண்மையை தற்போதமர பற்றி நின்றார்க்கு மரணமில்லை. இதுவே திருவடி உண்மையாகும். நன்றி. வள்ளலார் சரவணானந்தா.